தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பாக நாளை சென்னை தரமணியில் இயக்குனர் அலுவலகம் முன்பு ஒரு 10,000 பேர் கலந்து கொள்ளும் ஒரு பெருந்திரள் முறையீட்டை நடத்துகிறோம். பெருந்திரள் முறையீட்டில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் என்னவென்றால், தமிழகம் முழுவதும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்கள் காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்கிறது. அதிலும் உதவியாளர்கள் பணியிடங்கள் அதிகமாக இருக்குது. உடனடியாக உதவியாளர் காலி பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்ப வேண்டும். அதுபோல அங்கன்வாடி மையங்களுக்கு மே மாதம் கோடை விடுமுறை என்பது 1 மாதம் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து போன ஆண்டு போராடினோம். அதுல அவங்க 1 மாதம் தருவதாக எங்களுடைய துறை அமைச்சர் ஒத்துக்கொண்டார்கள். ஒத்துக்கொண்ட அடிப்படையில் அவங்க 1 மாதம் அளிக்கவில்லை, 15 நாள் தான் கொடுத்து இருக்கிறார்கள். ஆகவே அந்த 1 மாத கோடை விடுமுறையை உடனடியாக எங்களுக்கு வழங்க வேண்டும். அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்களுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட வேண்டும். அதுல 93 வரைக்கும் இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்படாமல் இருக்கிறது. 93ஆம் ஆண்டிலிருந்து 10 ஆண்டு பணி முடித்த அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். அதுபோல மினிமைய ஊழியர்களுக்கு 5 ஆண்டு பணி முடித்த ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகள் ஜீவோப்படி, அரசின் உத்தரவுப்படி, அரசாணைப்படி உடனடியாக அமல்படுத்த வேண்டும். 10 ஆண்டு பணி முடித்த 10ஆம் வகுப்பு பாஸ் செய்த உதவியாளர்களுக்கு உடனடியாக பதவி உயர்வுகளை வழங்கப்பட வேண்டும். இது எல்லாம் இதற்கான அரசாணைகள் இருந்தும் இதெல்லாம் அமல்படுத்தப்படாமல் உள்ளன. அதற்கான போராட்டமாக தான் இது இருக்கிறது. அதுபோல எங்களுடைய முந்தைய முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது அங்கன்வாடி தேர்தல் அறிக்கையில் 313வது அறிக்கையின்படி அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியராக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அங்கன்வாடி ஊழியர்கள் அனைவரையும் அரசு ஊழியராக்கப்பட வேண்டும். முறையான காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும். அதுபோல 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் பணி செய்துவிட்டு ஓய்வு பெறும் அவர்களுக்கு 2000 தான் ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. அவர்களுக்கும் முறையான பென்ஷன் என்பது 9,000, குறைந்தபட்ச ஊதியம் என்பது மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய 9,000 என்பதை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதுபோல பணி ஓய்வு வரும்போது பணிக்கொடையாக அங்கன்வாடி ஊழியருக்கு 10 லட்சமும் உதவியாளருக்கு 5 லட்சமும் வழங்கப்பட வேண்டும். இது தற்போதைய உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி அடிப்படையில் மற்ற மாநிலங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் உடனடியாக அதை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அதுபோல பதவி உயர்வுகளை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகள் அடிப்படையில் இந்த போராட்டம் என்பது நடக்கிறது. நாளை ஒரு 10,000 பேர் கலந்து கொள்ளும் போராட்டம் என்பது நடைபெறும். டி டெய்சி, தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர். பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் இறுதி தீர்ப்பு மாத இதழ் தற்போது கடைகளில்